ஹலோ, ஃப்ரிக்ஷனில் சொல்லப்போனால் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு இந்த சம்ம சொல்லலாம். இந்த டயக்ராமை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஈக்லிபிரியம் கண்டிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் இங்கே எஃப் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் வேற லெவலில் போடலாம். இதில் உண்மையுமே போகிற வர எல்லாரும் இந்த ப்ராப்ளமை போட்டுற முடியாது. அதை தாண்டி புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பயங்கரமான ஸ்டெப் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த 25க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன் பாருங்கள். இது வாலா? ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் 15 25 அதிகம். அப்போ இது கீழே இறங்க பார்க்கும். இது கீழே இறங்க பார்த்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் இப்படி மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இதில் F1 அப்வர்ட். ஓகே இருக்கட்டும். இந்த வால் இந்த ஆப்ஜெக்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அதை N1 எடுத்துக்கலாம். அதுதான் நார்மல். சரி, இந்த நார்மல் இங்கே கொடுக்குறப்போ பக்கத்தில் உள்ள 15 kg பிளாக்கும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுப்பாங்க. அது நார்மல். கரெக்டா? அப்போ எக்ஸாக்டாக இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு N2 எடுத்துக்கலாம். தட் இஸ் 25 இப்படி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சைடு ஒரு N1 ஆக்ட் ஆகுது, இந்த சைடு ஒரு N2 ஆக்ட் ஆகுது. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ டென்ஷன் T போடுவோம். இது T, இதுவும் T. அப்போ இது 2T, இந்த ரோப்பு 2T. அப்போ இதுக்கு மேலே ஆக்ட் ஆகிறது ஒரு 2T, கீழே ஆக்ட் ஆகிறது mg. இப்போ ஃப்ரிக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த பிளாக்கு கீழே இறங்கும்போது ஃப்ரிக்ஷன் இங்கே மேலே ஆக்ட் ஆகும். ஓகேவா? சரி, இந்த 15 kg கீழே இறங்குது இல்லை, அப்போ இந்த 15 kgக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் வேற F2. அது 15 kg கொடுக்குற ஃப்ரிக்ஷன் அந்த இடத்துல. அதுதான் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த அவுட்புட் தான் இது. நல்லா பயங்கரமாக யோசிக்கணும். அவங்களுக்கு ஒரு இவங்க கீழே இறங்குறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இது F1 கிரீன் கலரில் போட்டிருக்கேன், இது F2. ஃப்ரீ பாடி டயக்ராமில் பாருங்க, 6 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போர்டில் 3, டவுன்வர்டில் 1, லெஃப்ட் 1, ரைட் 1. இதுதான் FBD ஆஃப் 25 kg. சரி, இப்போ இந்த 15 kgக்கு வருவோம். இந்த 15 kg பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் 1 மேலே ஆக்ட் ஆகுது. ஓகே, mg 1 கீழே ஆக்ட் ஆகுது. இதே F2 இங்கே ஆப்போசிட்டில் வருவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக 2 பிளாக் சிஸ்டம் படித்தவங்களுக்கு இது நல்லா புரியும். இப்போ இந்த பிளாக்கை நான் நகர்த்தும் போது இந்த மேலே உள்ள பிளாக்குக்கு ஃப்ரிக்ஷன் இங்கிட்ட ஆக்ட் ஆகும்போது கீழே உள்ள பிளாக்கு தான் ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த F2 நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் 2 பிளாக் சிஸ்டம் போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு கூட இதை பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்காக புரியும். ஸோ F2 டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. இந்த F2 யாருன்னு பார்த்தீங்கன்னா μn. n யாருன்னா இதுதான் இந்த N2. நல்லா புரிஞ்சுக்கணும் இது N2. இவங்க N2 கொடுக்கும்போது திருப்பி இவங்க வாங்குவாங்களா? இவங்க கொடுக்கறது இந்த 25 kg. அப்போ அதே நார்மல் என்ன பண்ணுவாங்க, இவங்க ரிசீவ் பண்ணுவாங்க N2. இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் பக்கா. இப்போ அந்த F இருக்க இடத்துல N2 எழுதலாம், N2 இருக்க இடத்துல N1 எழுதலாம். இதுதான் கோர் பிசிக்ஸ். F is equal to N2 which is equal to N1. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிளாக்கு தான் நகர்லையே, அப்போ ஹரிசாண்டல் 2 ஈக்குவல். ஃபேண்டாஸ்டிக். இந்த பிளாக்கும் நகர்லையே, அப்போ ஹரிசாண்டல் 2 ஈக்குவல். இப்படி கூட எழுதலாம். N1 is equal to N2, N2 is equal to F. ஸோ N1 is equal to F. அப்போ N1 is equal to N2 is equal to F. நல்லா புரிஞ்சுக்கணும். தான் பயங்கரமாக இருக்குல்ல FBD. எஸ், இதை போட்டு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. வேற லெவல் ஹாப்பினஸ் அது. சரி, இப்போ எழுதுவோம் F1 F2. இந்த F1 யாருன்னா μn1, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் 2t. ஓகே, F2 வந்துட்டு μn2, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் ஈக்குவல் டு mg. 25 into 10 250. ஓகேவா? எஸ். இந்த மியூ எவ்வளோ? 0.5. அதான் நான் N1 N2 F எல்லாம் சேம்னு சொல்லிட்டேன். அப்போ N1 N2 இருக்கிறதுல என்ன போட்டுடலாம்? Fன்னு போட்டுடலாம். μf பிளஸ் 2t பிளஸ் μf is equal to 250. ஸோ 2 மியூ எவ்வளோ? 0.4 சம்மில் கொடுத்துருக்காங்க. F பிளஸ் 2t is equal to 250. பக்கா. சரி, இங்கே வருவோம். இதோட FBD எழுதலாம். T அதான் நகர்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் ஈக்குவல் பண்ணுறேன். T is equal to F2 யாரு? மியூ இன்டூ N2ன்னு போட்டாலும் ஹாப்பி, இல்லை Fன்னு போட்டாலும் ஓகே தான். நல்லா புரிஞ்சுக்கணும், ரீவைன் பண்ணி பாருங்க. அதான் நான் மேலே எழுதிட்டேன். F is equal to N2 is equal to. ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷனுங்கிறது என்னது? μn. கரெக்டா? அதை தான் இங்கே எழுதிட்டு இருக்கேன். அந்த Nங்கிற இடத்துல தான் N2 போடுறேன், N2ங்கிற இடத்துல தான் F போடுறேன். ப்ளஸ் mg. M எவ்வளோ? 15, G எவ்வளோ? 10. அப்போ ஆன்சர் 150.
இப்போ t is equal to 0.4f plus 150 சார். அப்போ 2 into 0.4 0.8f plus 2 into இந்த t ஓட வேல்யூ கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0.4f plus 150 is equal to 250. So 0.8f plus 2 into 0.4 அது ஒரு 0.8f, 2 into 150 அது ஒரு 300 is equal to 250. So 0.8f 0.8f 1.6f plus 300 is equal to 250. Then f is equal to 13.250 minus 300. அப்போ minus 50 வரும். ஒரே நிமிஷம் போட்டுக்கிறேன். 50 divided by 1.6 31.2 31.2 f is equal to 31.25 100%. இதுதான் கரெக்ட். இது ஆப்ஷன்ல எதுவுமே இல்லை. ஸோ f ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 31.25 is a right answer. Definitely you may check in Google. கொடுத்த கண்டிஷனில் மாஸ்லெஸ் புள்ளி எல்லாமே கண்டிப்பாக சார் எல்லாமே கரெக்டு சார். 31.25 ரைட் ஆன்சர். கீப் ஆன் வாட்சிங். தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளமை போடுற ஃபர்ஸ்ட் சேனல் நம்ம சேனல் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ.